ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனல். இன்றைக்கி ஆட்டு மூளை ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான டிஷ்ஷும் கூட. இதுக்கு நான் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை லவங்கம் கிராம்பு போட்டுக்கிட்டேங்க. அதோட பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இந்த மூணுத்தையும் நல்லா வதக்கணும். அது வதங்கியாச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வாசனை வர வரையிலும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் ரொம்ப போடாதீங்க, ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், லாஸ்ட் மிளகுத்தூள் போட போகிறோம். அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். மசாலா நல்லா வதங்கியாச்சு. நம்ம இப்போ முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆட்டு மூளையை எடுத்து அதில் போடலாங்க. எதுவும் கலரக்கூடாதுங்க. போட்டுட்டு அப்படியே மூடிக்கி வச்சிடலாம். ஏன்னா நசுங்கிட்டா நல்லா இருக்காது. பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போது 2 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க. இப்போ பாதி அளவு வெந்துடுச்சு. அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அந்த மசாலாவையும் அதோடைய சேர்த்து இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் ஏறும். இப்போ பிளேட் போட்டு மூடிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் பொறுத்த பிறகு பிளேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா ஆட்டு மூளை வெந்துட்டுருக்கோங்க. இப்போ அதை நம்ம எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு கரண்டிலேயே சின்னதாக கட் பண்ணி பீஸாக போட்டுக்கலாங்க. நான் ஒரு ஆட்டு மூளை தானே எடுத்தேன். அது ஒரு 8 பீஸ் வந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், அதில் மசாலா நல்லா ஏறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்னதாக பீஸ் போட்டுக்கோங்க. நல்லா கலரிக்கிட்டே இருங்க, அதில் மசாலா எல்லாம் ஏறும். இப்போ திரும்பியும் ஒரு பிளேட் போட்டு நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். அந்த மூளைக்கு தேவையான சால்ட்டு போட்டு கலரிடலாம். கலரிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா லாஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சுங்க. இப்போது மிளகுத்தூளும் போட்டு கலரிடலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டாவே நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் ஆட்டு மூளை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. இனிமேல் லாஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடியான ஆட்டு மூளை ஃப்ரை ரெடி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ட பிறகு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவையான ஆட்டு மூளை ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.